பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 14:14 இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதாக. நோவா, தானியேல், யோபு, நோவா, டேனியல் அண்ட் ஜோப் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த பரிசுத்தவான்களில் கர்த்தர் நோவா, தானியேல், யோபுவை மாத்திரம் இந்த வசனத்தில் நீதியாய் வாழ்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டார். இதை எழுதிய எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவன் வாழ்ந்த காலத்தில் தான் தானியேல் வாழ்ந்தான். தானியேலை காட்டிலும் எசேக்கியேல் வயதில் மூத்தவன். இருந்தாலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி தானியேல் இளைஞனாயிருந்தாலும் அவனை நீதிமான் என்று எழுதுவதில் அகங்காரம் காட்டவில்லை. ஆதியாகமம் 6:9 நோவாவின் நீதியை நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. தானியேல் 6:4 தானியேலின் நீதியை அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை என்று எழுதியிருக்கிறது. யோபு 1:1 யோபுவின் நீதியை ஓத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்திற்கும் நீதிக்கும் ஒன்றோடொன்று தொடர்பு உள்ளது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து வாழ வேண்டும் என்று பவுல் பிலிப்பியர் 3:9 கூறுகிறான். நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேரும் விசுவாசத்தினால் சோதிக்கப்பட்டு தங்கள் நீதியை வெளிப்படுத்தியவர்கள். நோவா முதலாக மழையினால் வெள்ளத்தினால் வரும் சோதனையை தாண்டி தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்தவன். தானியேல் சிங்கங்களின் கெவியில் போடும் சோதனையை சகித்து தன்னுடைய விசுவாசத்தை காண்பித்தவன். யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டும் தேவன் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை காண்பித்தவன். இவர்கள் எல்லாரும் தங்களுடைய கடினமான சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. அதுபோல தான் உங்களுக்கு வரும் கடினமான சோதனைகளில் கர்த்தர் மேல் வைத்திருக்கும் விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் நீதிமானாக வாழ்ந்தால்தான் வருகிற ஆக்கினைக்கு தப்ப முடியும். இதை தேவன் தெளிவாக மேற்குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லிவிட்டார். நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள், மற்றவர்களை தப்புவிக்க முடியாது என்று கூறிவிட்டார். மற்றவர்களின் நீதி நிமித்தம் தாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பாயிருக்காது. ஆகையால் இப்பொழுது வரும் சோதனைகளில் துவண்டு போய்விடாமல் விசுவாசத்துடன் நீதிக்குரிய ஜீவியம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நீதிக்குரிய ஜீவியம் இந்த பூமியில் செய்ய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. நன்மைக்கு ஞானிகளாய் தீமைக்கு பேதைகளாய் உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். அநீதி எல்லாம் பாவம் என்ற ஒரு உணர்வோடு அனுதினமும் ஜீவிக்க கர்த்தர் கிருபை புரிவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.